சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே கடத்தப்பட்ட அரசு பேருந்து ஆந்திராவில் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் அருகே அரசு பேருந்துகளை நிறுத்தும் பார்க்கிங் இடம் உள்ளது. அங்கு நேற்று இரவு நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்து ஒன்றை ஓட்டுநரும் நடத்துனரும் சென்று பார்த்தபோது காணவில்லை. இது தொடர்பாக பார்க்கிங்கின் மேலாளரான ராம்சிங் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் அனைத்து தரப்பு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து பேருந்தை தேடி வந்தனர். அப்போது ஆந்திராவின் நெல்லூர் போலீசார் கோயம்பேடு போலீசாரை தொடர்பு கொண்டு அரசு பேருந்து ஒன்று இங்கே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேருந்தை திருடி வந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கோயம்பேடு போலீசார் ஆந்திராவின் நெல்லூருக்கு விரைந்து திருடப்பட்ட அரசு பேருந்தை திருடி சென்ற நபரையும் கைது செய்து கோயம்பேடு அழைத்து வந்தனர். விசாரணையில் பேருந்தை திருடிய நபர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜனரஞ்சன் சாஹூ என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கோயம்பேடு அருகே கூலி வேலை பார்த்து வந்ததும் அதே சமயம் காது மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த பேருந்தானது மீட்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்து நிலையத்தின் பார்க்கிங்கில் இருந்து பேருந்து ஒன்று திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன். சென்னையில் கடத்தப்பட்ட அரசு பேருந்து ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சக்தி சரவணன்.